ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒன் பார்ட் குக்கிங் சீரீஸில் வந்து இன்னைக்கு எபிசோட் 2. இந்த இதோட பர்பஸே என்னன்னாக்கா குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஆஃபீஸ் லஞ்சுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வேற ஏதாவது வெளியில போற வேலைகள், ஆத்து வேலைகள்லாம் நிறைய இருந்ததுன்னா சிம்பிளிஃபைடா சட்டுன்னு ஒரு குக்கர்ல ஒரு இது வந்து ரைஸ் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு தொட்டுக்கத்துக்கு ரெடி பண்ணிட்டு நம்ம வேற சில வேலைகள்லாம் பண்ணலாம். என்னோட பர்பஸுமே அதுதான். கிட்டத்தட்ட ஒரு வாரமாவே ரொம்ப வேலைகள் அப்படியே தேங்கி போயிடுது. ஸோ அதனால நிறைய வெளி வேலைகளும் இருக்கு, ஆத்து வேலைகளும் இருக்கு. ஸோ அதனாலதான் நான் இந்த சீரீஸை எடுத்துட்டு இருக்கேன் நானு. ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒரு கர்நாடகா ஸ்டைல் அக்கி உசிலின்னு சொல்லுவா இத. அதாவது அரிசியை வறுத்துட்டு உசிலி மாதிரி ஒண்ணு பண்றது. கிட்டத்தட்ட அது உப்மா ஸ்டைல் மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும். மெயினான இன்கிரீடியன்ட் இதுல வந்து இந்த சப்பக்கி சொப்புன்னு சொல்லுவா இல்லையா, தில் லீஃப் இல்லைன்னா தமிழ்ல வந்து சோம்பு கீரைன்னு சொல்றான்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு ஒரு ரொம்ப ரொம்ப லைட்டான ஒரு ஒன் பாட் ரைஸ் கம் அதுக்கு வந்து பைனாப்பிள் கொஜ்ஜு வந்து எல்லாமே இந்த கர்நாடகால உள்ள ரொம்ப ஃபேமஸ் தான். இங்கேருந்து தான் நமக்கு வந்து கல்யாணங்களுக்குலாம் பைனாப்பிள் கொஜ்ஜு வந்து சர்வ் பண்றதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த பைனாப்பிள் கொஜ்ஜும் இந்த அக்கி உசிலியும் பண்ணலான்றது தான் இன்னைக்கு உண்டான பிளான். உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துன்னா எல்லாருமே தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்கோ. இந்த கீரையோட பேரை நான் சொல்லச்ச அதுல வந்து ப்ரொனன்சியேஷன்ல தேர் மே பி எ மிஸ்டேக். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் நன்னா தெரிஞ்சவோ அதை ஃபாலோ பண்ணுங்க, நன்னா தெரியாதவோ என்ன ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான் விஷயம். இன்னைக்கு உண்டான ஒன் பார்ட் குக்கிங் சீரீஸில் எபிசோட் நம்பர் 2. இன்னைக்கு எடுத்து வச்சுங்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னாக்கா இந்த சபிகை சொப்பு இருக்குது, கேரட், ஆனியன், அதுக்கப்புறமா பட்டாணி, பைனாப்பிள், இதெல்லாம் வச்சு தான் மெயின் கீ இன்க்ரீடியன்ட் பார்த்தேன்னா இந்த கீரை தான் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ இதை வச்சு நம்ம என்ன குக் பண்ண போகிறோன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆனியனுக்கு பதிலாக முட்டைக்கோஸ் கூட போட்டு பண்ணலாம். ஸோ தட் நீங்கள் நாள் கிழமைகளில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பண்ணக்கூடிய ஐட்டத்துக்கு ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாமே ரெடியாக எடுத்து இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், பட்டாணி, கேரட், தேங்காய், அப்புறம் அந்த தில் லீஃப், உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய், இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான ஐட்டங்கள். இதோட பேர் பார்த்தாக்கா அக்கி உசிலின்னு சொல்லுவா. நம்ம வந்து என்ன சொல்லலாம், வறுத்த அரிசி உசிலின்னு சொல்லலாம். இது வந்து சொல்ல அந்த உத்தர் கர்நாடகா சைடு இந்த இதிலலாம் வந்து இவா ஒரு டிஃபன் ஐட்டம் மாதிரி இதை பண்ணுவாள். நம்ம இதை வந்து ராத்திரி டின்னருக்கும் ரெடி பண்ணலாம், குழந்தைகளுக்கு ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கையில் கொடுத்து அனுப்புறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏகாதசி மாதிரி நாட்களில் வெங்காயத்துக்கு பதிலாக முட்டைக்கோஸ் போட்டு அரிசிக்கு பதிலாக உடச்ச கோதுமை இல்லைன்னா கீனோவா இந்த மாதிரி எது வேணால் பண்ணிக்கலாம். எங்கள் இடத்துலலாம் கொஞ்சம் வறுத்த அரிசியை வந்து வறுத்துட்டும் பண்ணுவா ஏகாதசி நாட்களில், நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசியை நான் இப்போ பார்த்தேன் அப்படின்னாக்கா இதை வந்து குக்கரில் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு அரிசி ரெகுலராக நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிற அரிசி 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதை நம்ம நன்னா வறுத்துக்கலாம். வறுத்துன்ட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அலம்பி எடுத்துன்னு வரலாம். இது வறுத்த அரிசி உசிலின்வா. இந்த கீரை வந்து போட்டு பண்ணாதான் இதோட யூனிக்னஸ், இது டேஸ்ட்டு நன்னா இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப லைட்டான ஒரு ஃபுட்டு இது. ஆக்சுவலாக ரொம்ப ஹெவியாக இருக்க வேண்டாம், ரொம்ப லைட்டாக வேணும் அப்படின்ற மாதிரி. தில் லீஃபில் வந்து எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் அதுக்கு நிறையா இருக்குது. எஸ்பெஷலி ரிச் இன் அயன். நிறையா பேருக்கு வந்து அனிமிக்காக இருக்கிறவா வாரத்தில் 2 நாள் இந்த தில் லீஃப் சேர்த்து வடை பண்ணலாம், அக்கி ரொட்டி பண்ணலாம், இந்த மாதிரி சாதம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் அதை சேர்த்துண்டா
நல்லா இருக்கும். இனிஷியலி இந்த கீரையோட வாசனை வந்து எங்களுக்கெல்லாமே ரொம்பவே பிடிக்காம தான் இருந்தது. இந்த ஊரில் வடை வாங்கி சாப்பிட்டா அந்த சபிக்க சோப்பு அதில் போட்டு தான் அவள் வந்து அதில் பண்ணுவாள். போக 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 எங்களுக்கு அந்த வாசனை பழகிடுத்து. ஸோ இப்போ ஓரளவுக்கு இதை வறுத்துன்ட்டேன். இதை வந்து இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அலம்பி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ வறுத்த அரிசியை நல்லா அலம்பி எடுத்துன்ட்டேன். இப்போ இதே குக்கரில் கொஞ்சம் நெய் குத்திக்கலாம். ரெண்டு மட்டும் நெய் குத்திருக்கேன். நெய் சுட்ட கையோட கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிக்கணும். கடுகு, ஃபஸ்ட்டு கொஞ்சம் பருப்பு செவந்துடட்டும். கருப்பு எள்ளு வந்து கடுகுல வந்து விழுந்துருத்து. கொஞ்சம் 2-3 எள்ளு வேறு அதில் இருக்குது. பச்சை மிளகாலாம் வந்து அவ்வளவா காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டாலே நமக்கு உப்புமா வாசனை தான் ஃபஸ்ட்டு வரும். பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்குண்டான உப்பை ஆட் பண்ணிடலாம். ஸோ அது காய் சீக்கிரமாக வதங்கும். இதில் பார்த்தேன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், இஞ்சி பூண்டு விழுது எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும். பெரியவா கூட சாப்பிட்டா ஜெரிமானம் ஈஸியாக இருக்கும், நெஞ்செரிச்சல் இருக்காது. 2-3 நாள் கல்யாண சாப்பாடெலாம் எங்கேயோ ஊருக்கு போய் கல்யாணம் அட்டன் பண்ணிவிட்டு வந்து சாப்பிட்டோன்னா ஹெவியாக ஃபீல் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி நாட்கள் ஊருக்கு வந்த கையோட இந்த மாதிரி ஒரு 1 பாட் ரைஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு மற்ற வேலைகள்லாம் பண்ணிவிட்டு அக்காடான்னு படுத்து தூங்கிடலாம். ஸோ ரொம்ப உடம்புக்கும் இதமாக இருக்கும், வேறு வேலைகள் செய்கிறதுக்கும் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் அதில் அந்த உப்பு இறங்கட்டும். இப்போ காயெல்லாம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள தண்டெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் கீரையை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு சாப்பிட்றச்ச கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதை போட்டு ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் இல்லை. எனவே நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். அதனால் லேசாக ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இதோட அரிசியை ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் வச்சுருந்த அளவை எடுத்த அரிசினால் 2.5 டம்ளர், 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி. நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி தண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து குக்கிங் டைம் கொஞ்சம் கூட எடுக்கும். காரணம் என்னென்னா அரிசி வந்து வறுத்துண்டு எடுத்துட்டதுக்கு இருக்கிறச்ச வந்து விசில் வந்து ஒரு விசில் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கரெக்டான பதத்தில் குக் ஆகிடும். இதுக்கப்புறமா
ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டை விட்டுட்டேன். ஒரு நிமிஷம். தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வைக்கலாம். ஸோ நான் ஒரு இன்க்ரீடியன்ட் மறந்துட்டேன்னு சொன்னேன் இல்லையா, புளி ஜலம் தான் மறந்துட்டேன். சப்போஸ் உங்ககிட்ட புளி பேஸ்ட் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசிக்கு உண்டான ஜலத்தை பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக வச்சுடுங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் கம்மியாக தான் அரிசிக்கு எடுத்துட்டேன் புளி ஜலத்துக்கோசரம். புளியை கரைச்சிக்காமல் மைக்ரோவேவ்லேயே வச்சுட்டேன், மறந்து போயிடுது. ஓகே, இப்போ எல்லாமே கலந்தாச்சு. உப்பு பார்த்துக்கோங்க. எப்பயுமே வந்து புளி ஜலம் ஆட் பண்ண உடனே உப்போட தன்மையை கொஞ்சம் அடக்கக்கூடியது. ஸோ எப்பயுமே என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பாடோட டேஸ்ட்டை வந்து நிர்ணயிக்கிறது வந்து உப்புன்னு என்னோடய ஒப்பீனியன். கரெக்டான உப்பு இருந்தால் சாப்பாடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் அப்பா இதை எப்போ பாரு சொல்லிகிட்டே இருப்பாள். சின்ன வயசில் ரொம்ப சின்ன கிளாஸில் பாடம் சொல்லி கொடுப்பாள்ல டீச்சர், அப்போ வந்து சொன்னாலாம், டீச்சர் வந்து உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னாலாம். அதுக்கு எங்கள் அப்பா பின்னாடி உட்காந்து உப்புள்ள பண்டம் தொப்பையிலேன்னாலாம். கூட்டு நன்னா ஸ்கேலில் விளாசிருக்கா டீச்சர். அது மாதிரி எங்கள் அப்பா இப்போ வேறு சொல்லுவாள், நன்னா உப்புள்ள பண்டம் தொப்பையிலேன்னு சொன்னதுக்கு டீச்சர் விளாசிட்டா போட்டு என்ன அப்படின்ட்டுன்னு. எவ்வளோ ஒரு நாட்டி பாயாக இருந்திருக்கார் எங்கள் அப்பா. ஸோ இப்போ வந்து ஒரு 4 சவுண்டு வந்துருத்துன்னா வறுத்த அரிசி உசிலி ஆர் அக்கி உசிலி எது வேணால் வச்சுக்கலாம். இந்த ஐட்டம் ரெடி ஆகிடும். இதுக்கு நான் வந்து ஒரு பைனாப்பிள் கொஜ்ஜு தான் ரெடி பண்ண போகிறேன் தொட்டுக்கிறதுக்கு. அடுத்தாப்பில் அதை பார்க்கலாம். பைனாப்பிள் கொஜ்ஜு பண்ணுறதுக்கு தேவையான சாமான்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எண்ணெயை குத்திடலாம். அது சுட்டுன்னு இருக்கட்டும், நான் என்னென்ன சாமான்கள்ன்றதை சொல்கிறேன். இப்போ பார்த்தேன் அப்படின்னாக்கா 1 டீஸ்பூன், அதாவது டீஸ்பூன்றது குட்டி டீஸ்பூன் இங்கே வச்சுருக்கேன் இல்லையா, அதுதான். அதால் 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம், அதால் 3 டீஸ்பூன் உரத்தால் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அதாலேயே 3 டீஸ்பூன் கொப்பரை வேணும். என்கிட்ட ரொம்ப இல்லை, 1.5 டீஸ்பூன் தான் இருக்கிறத வச்சு தான் இன்றைக்கி போட போகிறேன். பட் போட்டுக்கிறவா 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே போல் பியாடிகை சில்லி, புளி ஜலம், அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி, பைனாப்பிள் கட் பண்ணி வச்சது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் ஃபஸ்ட்டு பொரியட்டும், அதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து இந்த மாங்காய், அந்த சக்கரகுத்தி மாங்கான்னு சொல்லிட்டு சுகர் பேபி மாங்காய் வச்சு ஒரு நாள் கொஜ்ஜு பண்ணேன் இல்லையா, அதே வெர்ஷன் தான். இன்ஸ்டெட் ஆஃப் மாங்காய் வந்து நான் பைனாப்பிள் வச்சு பண்ணுறேன். நம்ம ஊர்லலாம் நமக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பைனாப்பிள் கொஜ்ஜு கல்யாணங்களுக்கெல்லாம் போடுறது. அதே எக்ஸாக்ட் டேஸ்ட் இருக்கும். ஸோ இதோட நீங்கள் தொட்டு சாப்பிட்டேன்னா, அதாவது இந்த சாதம் வந்து கொஞ்சம் நியூட்ரலான ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுன்னா, இது வந்து இந்த புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணுற டேஸ்ட் இருக்கும். இது நீங்கள் ஒரு 4-5 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வேறு எதுக்காவது சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கெலாம் கூட இந்த கொஜ்ஜு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. வெந்தயம் பொரியட்டும். வெந்தயம் செவக்க ஆரம்பிச்செடுத்து பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, வத்த மிளகா, கொப்பரை, இது எல்லாமே நல்லா செவக்க வறுத்துக்கலாம். எடுத்து வச்சிருந்த சாமானில் வெல்லம் மறந்துட்டேன், வெல்லத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இது செவந்த உடனே இதை நல்லா ஜலங்குத்தி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வரலாம். இதை நல்லா ஜலங்குத்தி விழுமூனாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ இந்த வறுத்துண்ட அதே வானலிலேயே நம்ம இப்போ பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லேசான வதக்கினா போகிறோம். இப்போ இந்த பைனாப்பிளை கொஞ்சமாக கையாலேயே கசக்கிட்டு அந்த ஜூஸோடு அந்த ஜலத்தை எடுத்துக்கலாம். இதுக்குண்டான புளி ஜலம்.
இந்த பைனாப்பிள் வந்து எனக்கும் எங்கள் ஆத்துக்காருக்கும் மட்டும்தான். எங்கள் அப்பா வந்து பைனாப்பிள் சாப்பிட மாட்டா, காயா ஸ்ராதத்தில் விட்டுட்டா. அதனால் இது வந்து அளவு ஜாஸ்தியாக பண்ண வேண்டாம், கம்மியாக பண்ணலான்னு தான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். இப்போ இதுக்குண்டான உப்பு மஞ்சப்பொடி ரெண்டுத்தையுமே சேர்த்தே போட்டுட்டேன். அதே போல் வெல்லம், வெல்லத்தை நீங்கள் மைக்ரோவேவில் கொஞ்சமாக ஒரு 10 செகண்ட் ஹீட் பண்ணல அப்படின்னாக்கா இந்த மாதிரி சாஃப்டாக உடையும். இல்லைனா வெல்லம் உடைக்கிறதுக்குள்ளே ஹார்ட் அட்டாக் வந்துடும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வெல்லம் உடைக்கிறதுக்கு டிப்ஸ். மைக்ரோவேவில் ஒரு 10 செகண்ட் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உடைச்சல்னா ஈஸியாக உடையும். இப்போ நான் வந்து இது கொஞ்சம் நல்லா கொதித்து இந்த உப்பு காரம் தட் இஸ் ஸ்வீட் எல்லாம் அந்த பைனாப்பிள்குள்ளே இறங்கட்டும். அதுக்கப்புறமா அரைச்ச விழுதை ஆட் பண்ணலாம். சரி, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து பத்தேல் அப்படின்னாக்கா நம்ம அரைச்சின்னு வந்து விழுதும் ரெடியாக எடுத்து இதோட ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துருங்க. இது நல்லா கெட்டிப்படணும், கெட்டி ஆகணும். ஏன்னா நம்ம உளுத்தம்பருப்பு அரைச்சி விட்ருப்போம் இல்லையா, தன்னாலேயே இது கெட்டிப்படும். நல்ல கெட்டியாகி கொஜ்ஜு கன்சிஸ்டன்சி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். ஓரளவுக்கு நல்லாவே வத்திருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து இன்னும் கூட வத்தணும், கெட்டியாக படும். எனக்கு ஒரு வேலை இருக்குது, வெளியில் போகணும் ரொம்ப அவசரமாக. ஸோ அதனால் நான் இப்படியே இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு தாளிச்சு கொட்டணும். ஸோ பைனாப்பிள் கொஜ்ஜு வந்து நமக்கு ரெடி ஆகிடுத்து. இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாமா? கடுகும் ஜீரகமும் பொரியட்டும். தாளிச்சு கொட்டுறதுக்கு லேசான பெருங்காயம், கருவேப்பிலை, ஸோ பைனாப்பிள் கொஜ்ஜு நமக்கு ரெடி ஆகிடுது. ஸோ எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு இல்லையா அக்கி உசிலி. இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக நெய் வாசனைக்கு குத்தி சாப்பிட்டேலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்டகாசமாக இருக்கும். பாருங்க, செம்ம வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது நம்ம தமிழ்நாட்டிலலாம் ரெகுலராக பண்ணுறது கிடையாது. இது ஒரு மாதிரி நியூ ஐட்டம் தான். சாதம் பாருங்கள் எவ்வளோ உதிர் உதிராக இருக்குது பாருங்கள். ஸோ இன்னைக்குண்டான லஞ்ச் மெனு பார்த்தேல் அப்படின்னாக்கா இந்த சைடில் பண்ணக்கூடிய கர்நாடகா ஸ்டைலில் பண்ணக்கூடிய அக்கி உசிலி இல்லைன்னா வறுத்த அரிசி உசிலின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தேன்னாக்கா கீ இன்க்ரீடியன்ட் வந்து அந்த சப்பக்கி சொப்பு தான் போட்டு பண்ணியிருக்கேன். தில் லீஃப், அதுக்கப்புறமா பைனாப்பிள் கொஜ்ஜு. இது ஒரு மாதிரி சட்டிலான டேஸ்ட், அது கொஞ்சம் டேங்கி ஸ்வீட்டி அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு காம்பினேஷனும் அட்டகாசமாக இருக்கும். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.